தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பீகார் மாநிலம் மரா பகுதியில் உள்ள பிரபல நகை கடையில் துப்பாக்கி முனையில் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் தற்போது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதன் வழங்கிட கேட்கலாம். கீதன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். குறிப்பாக இந்த பீகார் மாநிலத்தில் உள்ள தனிஷ்க் என்கின்ற ஒரு நகைக்கடையில் கொள்ளையர்கள் புகுந்து கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த நகைகளை கொள்ளையடித்த சம்பவம் என்பது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் என்பது பட்ட பகலில் குறிப்பாக இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அதில் குறிப்பாக வெளியாக இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளில் குறிப்பாக இந்த கடைக்குள் வரக்கூடிய அந்த கொள்ளையர்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 பேர் முகங்களை மூடி கடைக்குள் வருகின்றார்கள். வந்தவர்கள் அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களை தாக்கி துப்பாக்கி முறையில் இந்த கொள்ளை சம்பவம் என்பது அரங்கேறி இருக்கின்றது. குறிப்பாக இந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்ற இடம் என்பது அதாவது பீகார் மாநிலம் போஜ்பூர் மாவட்டம் கோபாலி சவுக் என்கின்ற பகுதியில் குறிப்பாக நாகர் என்கின்ற இடத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் பகுதியில் இந்த தனிஷ் கொள்கை அமைந்திருக்கின்றது. அந்த இடத்தில் தான் இந்த கொள்ளை சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக கொள்ளையர்கள் அரை மணி நேரம் அந்த கடைக்குள் இருந்து நகைகளை குறிப்பாக கொள்ளையடித்து சென்றிருக்கின்றார்கள். அதன் பிறகுதான் போலீசார் வந்து இந்த நகைக்கடை கொள்ளை சம்பவத்தை குறித்து வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். மேலும் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய 2 நபர்களை காவல்துறையினர் சுட்டு தற்பொழுது பிடித்திருக்கக்கூடிய அந்த தகவல்களும் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக பீகார் மாநிலத்தில் பட்ட பகலில் நகைக்கடை கொள்ளை சம்பவத்தில் 8 முதல் 9 கொள்ளையர்கள் ஈடுபட்டதும் அவர்கள் தற்பொழுது காவல்துறையால் சிலர் கைது செய்யப்பட்டு சிலர் சுட்டு பிடிக்கப்பட்டுள்ள சம்பவம் என்பது தற்போது பதற்றத்தை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சிகளில் ஒரு துணிச்சலாக அந்த கொள்ளையர்கள் அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களை தாக்கி இந்த நகைகளை கொள்ளையடித்த சம்பவத்திற்கான சிசிடிவிகள் வெளியாகி இருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. நன்றி கீதன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.